சார் என்ன சொல்றீங்க? கொஞ்சம் வாங்க சார், 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்ன லைஃப் முடிஞ்சது. உடல்ல 65 இடத்துல சொல்ல போனா ஒரு கொத்துக்கறி போட்டா இப்படி கொத்தி எடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த புகைப்படங்கள்ல இருந்துச்சு. அந்த அளவுக்கு கொடூரமா அவர் வந்து தாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 65 இடங்கள்ல படுகாய அடைகிற அளவுக்கு அவர் வெட்டியிருக்காங்க. இந்த ஆடியோ வந்து எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. அது எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா சட்டவிரோதமாக பிராத்தல் நடக்கிறதாகவும் அப்படிப்பட்ட ஒரு பகுதியை வந்து இவர் கண்டுபிடிச்சு அங்கே மிரட்டி பணம் கேட்டதாகவும், ஆனால் இதில் வந்து ஒரு பத்திரிகையாளரே வந்து மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த சிசிடிவி காட்சியை போலீஸ் ஏன் வெளியிடல? இல்லை அந்த குற்றம் செய்ய ஈடுபட்ட நபர்களுக்கும் போலீஸுக்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதிமுகவினுடைய பேருப்பார்வையில் சவுக்கு சங்கர் வந்து இதை நடத்தி இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக அறிவில்லை, ஊடகவியலாளர் இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை. ஒரு 200 ரூபா ஊப்பி எப்படி பேசுவோம்னா அந்த மாதிரி பேசுகிறாங்க. அவர் வந்து உடல்நலம் தேறி மீண்டும் வந்தாலும் வந்து அவர் இயல்பான வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு நடைபெணம் மாதிரி தான். நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவில் நியூஸ் 7 சேனலில் ரிப்போர்ட்டராக இருந்தவர் நேசபிரபு. இவரை வந்து அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் கடுமையான கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாமே இந்த விவகாரத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நேசபிரபு கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளான நிகழ்வுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம். பத்திரிகையாளர் நேசபிரபு வந்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக? எதனால அவர் வந்து தாக்கப்பட்டிருக்கார்? இந்த சம்பவம் தொடர்பாக ஊடகங்களில் வந்து அவர் வெட்டுப்பட்டிருக்கிறாரு, அதுக்கும் சில முன்விரோதம் காரணம்னு சொல்கிறாங்களே ஒழிய முழுமையாக இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலை. அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் இந்த விவகாரத்தில் முழுமையாக என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவர் வந்து நியூஸ் 7 செய்தியாளர் மட்டும்தான் சொல்கிறாங்க இந்த படுகாயமடைந்த கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளான நேசபிரபு. அவர் நியூஸ் 7 மட்டும் இல்லாமல் நியூஸ் ஜே தொலைக்காட்சியிலும் நிறுவனராக இருந்திருக்கிறார். நியூஸ் ஜே தொலைக்காட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து பல்லடம் மற்றும் சூலூர் பகுதிகளான நியூஸ் 7 மற்றும் நியூஸ் ஜே 2 ரிப்போர்ட்டராக தான் இருந்திருக்கார். அதனால தான் முதல்ல அந்த ஆடியோ கூட நம்ம கேட்டிருப்போம். ரொம்ப ஒரு பதைப்பதைப்பான அந்த ஆடியோ வந்து முதல்ல நியூஸ் ஜே தான், அதனால தான் வெளியாச்சு. நிறைய பேர் இதை கூட விமர்சனம் பண்ணாங்க, ஏன் வந்து நியூஸ் ஜேல முதல்ல வெளியாச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் நியூஸ் ஜே செய்தியாளராகவும் இருக்கார். பொதுவாகவே நீங்கள் அவுட் ஸ்டேஷனில், அதாவது வந்து பெருநகரங்கள் இல்லாமல் அவுட் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக 2 சேனல் 3 சேனலில் வேலை செய்வாங்க. ஏன்னா பெரிய சம்பளம்லாம் உங்களுக்கு இருக்காது, அதனால் 2-3 சேனலில் வேலை செய்வாங்க. அப்படித்தான் இந்த தாக்குதலுக்கு ஆளான நேசபிரபு நியூஸ் 7 மற்றும் நியூஸ் ஜே 2 தொலைக்காட்சியிலும் வேலை செஞ்சிட்ருக்காரு. அங்கு நடக்கக்கூடிய இந்த சட்டவிரோத மது விற்பனை இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவர் வெளிப்படுத்தினதாகவும், அதனால் அந்த பாதிக்கப்பட்டவங்க இவர் மேலே முன்விரோதமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் இப்போ ஒரு ஆடியோ கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோவில் வந்து பேசினவர் ரொம்ப ஆபாசமாக இவர் வந்து திட்டினார். அவர் வந்து ஒரு பார் உரிமையாளர், அவர் பேர் வந்து முருகன். அவர் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் அவரும் வந்து இதுக்கு காரணம் இல்லை, இந்த சம்பவம் வந்து இந்த ஆடியோ பேசினது 6 மாதத்துக்கு முன்னாடி, அவர் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த 24ஆம் தேதி காலையிலிருந்தே சில கும்பல் வந்து இவர் நோட்டமிட்டுட்டே இருக்காங்க. இவர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே இருக்காங்க. கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் அவரோட வீடு இருக்குது. அந்த பகுதியில் ஒரு கொஞ்சம் உள்ளே இருக்கார், தோட்டத்துக்குள்ளே குடியிருக்கிறதுனால அந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேஷன் இருக்குதுன்னு தெரியலங்காட்டி ஒரு கும்பல் வந்து இவரை முதல்லேருந்தே வெட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுட்ருக்காங்க. காலையிலேருந்தே தொடர்ந்து நோட்டம் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க அப்பாட்டையே வழி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நேசபிரபு வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு கும்பலில் வந்து அவரை தேடுறது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையம், இந்த காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த கிருஷ்ணாபுரம் பிரிவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையம் வந்து அமைஞ்சிருக்குது. அந்த காவல் நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு ஆய்வாளர்கிட்டையும் பேசியிருக்கார். இன்ஸ்பெக்டர்கிட்டையும் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து வராங்க, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்டேஷன் சைட்லேருந்து போலீஸ் சைட்லேருந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை.
என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆள் இல்லை, நீங்கள் நேரில் வாங்க, இங்கே ஸ்டேஷனுக்கு வாங்கங்கிறாங்க. ஒரு அடிப்படை அறிவு என்னென்னா, வீட்டிலேருந்து வெளியவே வர முடியல, பாதுகாப்பு தான் அவன் கேட்குறான். நீ ஸ்டேஷன் வரைக்கும் வந்துடும் பாதுகாப்பாக இருக்கும்னா அவன் எப்படி ஸ்டேஷனுக்கு போவான்? இங்கேயே வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. போலீஸ் வந்து ஒரு மிகுந்த மெத்தனை போக்கோட செயல்பட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம அந்த கேட்ட ஆடியோ ரொம்ப பதவிப்பாக பேசிகிட்டு இருக்கிறப்பே வராங்க. இவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தோட்டத்திலிருந்து அங்கே மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு பொது இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டுருவாங்க, பொது இடத்துல வெட்ட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஓடி போய் இந்த பெட்ரோல் பங்கில் பூந்துடுறாரு. பொதுவாக இந்த கண்ணாடி அறைகள்லாம் இருக்கும், ஆஃபீஸ் ரூம் வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் போய் நேசப்பிரபு பூந்துக்கிறாரு. அங்கேயும் துரத்திட்டு போன கும்பல் வந்து இழுத்து அவரை வெட்டுறாங்க சராமரியா பெட்ரோல் பங்கில் வச்சு. ஆமாம், இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா 65 இடத்துல வெட்டியிருக்காங்க நேசப்பிரபு உடல்ல 65 இடத்துல. சொல்ல போனா ஒரு கொத்துக்கறி போட்டா இப்படி கொத்தி எடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த புகைப்படங்கள்லாம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கொடூரமா அவர் வந்து தாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 65 இடங்கள்ல படுகாயம் அடைகிற அளவுக்கு அவர் வெட்டியிருக்காங்க. வெட்டிட்டு அங்கிருந்து அந்த கும்பல் தப்பிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவரை வந்து மீட்டு பல்லடத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அப்புறம் மேல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கங்கா மருத்துவமனையில் தற்போது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆடியோ வந்து எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. அது எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த செல்ஃபோனை வந்து அவர் அந்த பெட்ரோல் பங்கோடைய அந்த கண்ணாடி அறைக்குள்ளே போகிறப்போ அங்கே தவற விட்டுறாரு. அங்கே உள்ள வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்குது, அதில் வந்து வெட்டினா மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு அவர் இழுத்துட்டு வந்து வெளியில் வெட்டுறாங்க. அப்போ அவங்க உடனே அந்த சம்பவத்தை முடிச்சுட்டு தப்பிச்சு போகணுங்கிற முனைப்பில் இருக்குங்காட்டி அவரோட செல்ஃபோன் எங்கே அப்படின்லாம் தேடலை. அந்த செல்ஃபோனை வந்து அந்த பெட்ரோல் பங்க் இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் கண்டெடுக்கிறாங்க. அப்புறம் இவருடைய வெட்டுப்பட்ட தகவல் தெரிஞ்ச பிறகு சக பத்திரிகையாளர்கள் அங்கே போகிறப்போ அவங்ககிட்ட அந்த ஃபோன் கொடுக்குறாங்க. அப்போ இது சம்மந்தமாக கால் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்க்குறப்போ அந்த கால் இருக்குது, அதுலேருந்து அந்த ஆடியோ ரெக்கார்டிங் எடுத்து அப்படி தான் இது வந்து வெளியே வருது. நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க, இவரே வெட்டுப்பட்டு கிடக்கிறாரு, ஆடியோலாம் யார் அனுப்புனாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இப்படி தான் வந்து இந்த ஆடியோ வந்து வெளியே வருது. ஓகே ஓகே ஒரு 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 கொலைவெறி தாக்குதல் நடக்கிற அளவுக்கு நேசப்பிரபு என்ன செஞ்சிருப்பாரு, எதுவும் செய்யாமையா ஒரு கொலைவெறி தாக்குதல் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து சொன்னாங்க, ஒரு டாஸ்மாக் கடையில் போயிட்டு இவர் வந்து பணம் கேட்டு மிரட்டினாரு, அதுக்கு பழி வாங்குறதுக்காக கோவப்பட்டு தான் அந்த அவங்க சைடில் தான் ரிவெஞ்ச் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டி ஒரு ஆடியோ கூட விரிவாக ரிலீஸ் ஆச்சு. அதில் நேசப்பிரபுவும் அதை தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆடியோ குறித்து போலீஸார் என்ன அப்போ வந்து அது காரணம் இல்லையா, 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி அது காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கதை சொல்கிறாங்க. என்ன மாதிரி? அதாவது வந்து ஸ்பா என்கிற பேரில் சில இடங்களில் சட்டவிரோதமாக பிராத்தல் நடக்கிறதாகவும், அப்படிப்பட்ட ஒரு பகுதியை வந்து இவர் கண்டுபிடிச்சி அங்கே மிரட்டி பணம் கேட்டதாகவும், அந்த முன்விரோதத்தில் தான் இவர் வந்து இப்படி ஒரு தாக்குதலுக்கு ஆளானார் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எஃப்ஐஆரில் எடுத்து பார்த்தீங்கன்னா பல எஃப்ஐஆர்களில் கதை அருமையாக எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த இதில் வந்து அப்படி எதுவும் குறிப்பிடல எஃப்ஐஆரில். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த 2 பேரை கைது செஞ்சவங்கள்ட்ட வந்து விசாரணை செஞ்சதில் அந்த முதல்கட்ட விசாரணையில் அந்த ஒரு ஸ்பா விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தான் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுவும் வந்து ஒரு சந்தேகத்துக்குரியுது. ஸ்பா நடத்துகிறாங்க, அவன் வந்து ஒரு செய்தி போட்டு இது பண்ணியிருக்கலாம், பணம் கேட்டு மிரட்டினாலும் ஒரு 65 இடத்துல காயம் வர அளவுக்கு அவங்க எப்படி வெட்டுவாங்க? அதுதான் எனக்குமே கேள்வியாக இருக்குது. அதனால் இந்த போலீஸ் சொல்லக்கூடியது வந்து ஒரு கதையாத்தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்து அரசுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கும் இல்லை வேறு வகையான ஒரு காரணங்களை சொல்றதுக்கு தான் போலீஸ் முயற்சிப்பாங்க. சம்பந்தப்பட்ட ஆளுமையிலேயே கெட்ட பேர் சொல்லி மூடி மறைக்கிறது. இது அப்படிப்பட்ட அந்த நேசப்பிரபு மேல ஒரு களங்கம் சுமர்த்தக்கூடிய ஒரு முயற்சியா கூட போலீஸ் இருந்து வந்து தகவலை சொல்லலாம்னு தான் எனக்கு தோணுது. ஆனா முறையான ஒரு விசாரணை நடக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து யாருமே இது வரைக்கும் கேட்கல. அதாவது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கு. ஆமா, இதுவும் நடந்தது அவருடைய வீட்டில் இல்லை, ஒரு பொது இடத்துல பெட்ரோல் பங்க்ல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இதே திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில சங்கர் அப்படின்னு ஒரு இளைஞர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்படுறாரு. அந்த விவகாரத்திலே முக்கியமான சாட்சியாக இருந்தது ஒரு சிசிடிவி கேமரா தான். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த காட்சி இருக்கு, பார்க்கக்கூடியவங்க நெஞ்சை பதவிக்கக்கூடிய காட்சியா இருக்கு. அப்படி இந்த பெட்ரோல் பங்க் விவகாரத்தில் வச்சு வெட்டினப்போ அங்கேயும் ஒரு சிசிடிவி கண்டிப்பா இருந்திருக்கும். நிச்சயமா அந்த சிசிடிவிலையும் இந்த கொலை தொடர்பாக, இந்த கொலை முயற்சி தொடர்பாக யாரெல்லாம் வந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே பதிவாகி இருக்கும். ஒரு சாதாரண ஒரு நகைக்கடையில் ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், ஒரு பைக்கை திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் கூட போலீஸ் எடுத்து உடனே சிசிடிவி வந்து வெளியிடுறாங்க, பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இதுல வந்து ஒரு பத்திரிகையாளரே வந்து மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த சிசிடிவி காட்சியை போலீஸ் ஏன் வெளியிடல? இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. கண்டிப்பா. அப்படி போலீஸ் வெளியிடல அப்படின்னாலும் பத்திரிகையாளர்கள் போய் அந்த பங்க்ல கேட்டு இந்த மாதிரி சிசிடிவி இருக்குதா,
பதிவாயிருக்குங்களோ அதை கொடுங்க அப்படின்னு வாங்கி அவங்க தரப்புல ஊடகத்தில் கூட வெளியிடுவாங்க. ஒரு சில சமயங்கள் போலீஸ் செய்யலை அப்படின்னாலும் கூட ஊடகத்தினர் வந்து அந்த சிசிடிவி காட்சியை வாங்கி அவங்க சார்ந்த செய்தி நிறுவனங்களுக்கு அனுப்பி வெளியிடுவாங்க. இந்த விவகாரத்துல 2 நாட்கள் ஆகியும் அதுவும் நடக்கல. ஒரு சிசிடிவி காட்சி கூட வெளியே வரல. மேபி இந்த பங்க்ல போய் கூட மிரட்டி இருக்கலாம் இல்லையா? அதுதான் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. போலீஸும் வெளியிடல, பத்திரிகையாளர்களும் யாரும் வெளியே, இவ்வளவு பெரிய பிரச்சனையானதுக்கு பிறகும் அந்த சிசிடிவி காட்சி வராததன் மர்மம் என்ன அப்படிங்கிறது தான் இதுல போலீஸ் மேலேயே சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இவர் காலையிலிருந்து தொடர்ந்து புகார் அளித்தும் போலீஸார் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதனாலதான் இன்னைக்கு அவருடைய ஆய்வாளர் காமநாயக்கன்பாளையம் போலீஸ் ஆய்வாளர் ரவி அவர்கள் வந்து காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்காங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, உள்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிகழ்வுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதான் காமெடி. இது யாருக்கு சொன்னாருன்னா அவருக்கு அவரே சொல்லிக்கிறார். உள்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் கண்டனம் சொல்லக்கூடாது, அவர் நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா குற்றவாளியை கூடிய வரையில் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க, இன்னும் 4 பேர் கைது பண்ணல. அப்ப அந்த கைது செய்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றதுதான் முதலமைச்சருடைய வேலை. கண்டிப்பா. ஆனா அவரும் கண்டனம் தெரிவிக்கிறார், எதிர்கட்சி மாதிரி. அப்படி இதுதான் வந்து ஒரு மிகுந்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில இருந்து அவர் கூப்பிட்டுட்டே இருந்திருக்கார். போலீஸ் ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணல? அப்போ ஏதோ ஒரு அதிகார மையத்திலிருந்து அவங்களுக்கு அழைப்பு வந்துச்சா, இல்ல அந்த குற்றம் செய்ய ஈடுபட்ட நபர்களுக்கும் போலீஸ்க்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லை, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்பவத்தன்னைக்கு 24ஆம் தேதி அன்னைக்கு காலையிலிருந்தே தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது நேசப்பிரபுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் அப்போவே கூப்பிட்டு ஸ்டேஷனில் கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர்லாம் பேசியிருக்காரு. சார் என்னை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க சார், கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க சார், என்னென்னு விசாரிங்க சார், என் வீட்டுக்குள்ளே இந்த வண்டி வந்துட்டு போகுது, அந்த வண்டி யாருன்னு பார்த்து பிடிச்சிடான்னு என்கொயரி பண்ணுங்கன்னு இருக்காரு. இந்த ரெஸ்பான்ஸ் பத்துலன்ட்டு 100க்கு ஃபோன் அடித்து அங்கேருந்தும் அழுத்தம் கொடுக்குறாரு. அப்போ மறுபடியும் 100க்கு ஃபோன் அடிச்சு சொல்லி 100லேருந்து அங்கே கொடுத்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பல வழியில் இவரும் தன்னோட பாதுகாப்பு கேட்டு வர்றாரு. இவ்வளோக்கும் நேசப்பிரபு வீட்டுக்கும் அந்த காமநாயக்கம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் 1 கிலோமீட்டருக்குள்ள தான் தூரம். நேசப்பிரபு வந்து காலையிலேருந்து தொடர்ச்சியாக சொல்லியுமே போலீஸார் ஒரு பாதுகாப்பு கொடுக்காம என்கொயரி பண்ணாமல் வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் போயிருக்கலாம். ஸ்டேஷன் பக்கத்திலே இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுது. ஏன் போலீஸ் வந்து இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு. என்னுடைய சந்தேகம் 2 தான். ஒன்று, எங்கேயாவது ஒரு அதிகார மையத்திலிருந்து அவர்களுக்கு உத்தரவு வந்திருக்கலாம், நீங்கள் எது நடந்தாலும் கண்டுக்காதீங்கன்ட்டு. இல்லைன்னா அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் முன்கூட்டியே போலீஸ்க்கு தகவல் தெரிவிச்சிருக்கலாம், இந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறோம், நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா சட்டவிரோதமாக பார் வச்சிருக்கிறவங்களும் சரி, ஸ்பாங்கிற பேரில் இந்த மாதிரியான ப்ராஸ்டியூஷன் நடத்துகிறவங்களும் சரி, போலீஸுக்கு ரெகுலராக மாமூல் கொடுத்துட்டு இருப்பாங்க. தொடர்புல தான் இருப்பாங்க, தொடர்புல இருக்கும். அவங்க ரெகுலராக மாமூல் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல குட் ரேப்போல தான் இருப்பாங்க. அப்போ அவங்க தரப்புல இருந்து இந்த மாதிரி அவன் தொடர்ச்சியாக எங்கள் தொழிலுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறான், அதனால அவனை தூக்கிட்டு போய் 4 தட்ட போகிறோம், அதனால நீங்கள் பாதுகாப்பு கேட்டாலும் கண்டுக்காமல் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த குற்றம் செய்தவர்கள் தரப்புல இருந்து போலீஸ்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள், முக்கியமாக காவல் ஆய்வாளரை வந்து சஸ்பென்ஷன்ல, அதாவது காத்திருப்புல வச்சது மட்டும் பார்த்தாம அவரை சஸ்பெண்ட் செஞ்சு அவர்கிட்டையும் உரிய விசாரணை நடத்தணும். ஏன்னா அவர் வெளியில நைட் டியூட்டி கூட போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை வெளியில இருந்திருக்கலாம், உடனடியாக அவர் சம்பவ இடத்துக்கு போக முடியலனாலும் வீட்டில் போலீஸ் இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வீட்டில் இருக்கிற ஒரு போலீஸை அனுப்பிச்சு, இல்லைன்னா ஒரே ஒரு போலீஸ் வெப்பனோட கூட அனுப்பி இருக்கலாம். காவல் நிலையத்திலிருந்து ரொம்ப தூரமா இருக்கு, அவங்களால போய் ரீச் பண்ண முடியலன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பீட் போலீஸ் இருப்பாங்க. பீட் போலீஸ் சொல்லிட்டு போய் பார்க்க சொல்லியிருக்கலாம், உடனடியே பேட்ரோலை கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்கலாம். இது கொடுமையான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், அந்த ஸ்டேஷனில் உள்ள பலரையும் அவருக்கு தெரியும், அவரே தனக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லையிலேயே போலீஸ்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு சாமானியர் போய் புகார் கொடுக்குற பட்சத்தில் அது எப்படி இருக்குங்கிறது இதுதான் வந்து பொதுமக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். இப்போ இது வந்து அவர் பொது பிரச்சனைக்காக போராடினாரா இல்லை சொந்த விரோதமாங்கிறதுலாம் விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் இது பொதுமக்களை பார்க்குறப்ப என்ன நினைப்போம், இப்படி ஒரு சம்பவத்தை பொதுமக்கள் பார்க்குறப்போ ஆட்சியின் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடும். பொதுவாகவே திமுக ஆட்சிக்கு வந்ததுனால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறப்ப அதை மேலும் உறுதிப்படுத்துது. அதாவது குற்றம் நடக்காம முழுமையாக நம்மளால தடுக்க முடியாது, ஆனால் அப்படி ஒரு குற்றம் நடக்கிறப்ப நீங்கள் விரைந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். கண்டிப்பாக கண்டிப்பாக. போலீஸினுடைய நடவடிக்கை வந்து ரொம்ப மெத்தனமாக இருக்குது. உண்மைதான். இப்போ அந்த நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அந்த ஆடியோஸ் நிறைய லீக் ஆச்சு இல்லையா, அவர் பேசினதெல்லாம். அதில் வந்து தெளிவாக சொல்கிறாரு, சார் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க சார், என்னை சுற்று போட்டாங்க சார், நீங்கள் வந்து பாருங்கள் சார். போலீஸ் கேட்குறாரு, என்ன வண்டி, என்ன கலரு,
பைக் வந்துச்சுன்னா என்ன ஸ்பீடு போகிற பைக்கா ஸ்லோவாக போகிற பைக்கா, என்ன கலரு, நம்பர் பிளேட் பார்த்தியான்னு அவரே வீட்டுக்குள்ளே பயந்து போய் கிடக்குறாரு. வீட்டுக்கு வெளியில் ஒரு பைக் நிற்கிதுங்கிறாரு. போலீஸோட என்ன சொல்கிறது, அந்த துருவி கேட்குற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு மட்டமாக ஒரு வேகமே இல்லை. ஒரு காலம் தாழ்த்தி அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுது. நிச்சயம். அதனால இந்த குற்றவாளிகள்கிட்ட விசாரணை நடத்துறது மட்டும் இல்லாம அந்த காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் இருந்த போலீசாரிடமும் முறையா விசாரணை நடத்தணும். இந்த போலீஸே விசாரிக்காம, அதான் நார்மல் எல்லண்டோ விசாரிக்காம இது சிபிசிஐடிட்ட மாற்றி அவங்க மூலமாக இது விசாரணை நடத்தினா தான் உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த அரசு நினைத்தால் மட்டும்தான். இல்லை நாங்கள் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை தீர்க்க முற்படாம நாங்கள் மூடி மறைக்கிறதுக்கான வேலைகளை தான் செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது ஆட்சிக்கு மீண்டும் ஒரு அவப்பெயரை தான் ஏற்படுத்தும். கண்டிப்பாக. இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரியே தான், ஒரு பிரச்சனை ஒரு வீரியமாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சி தலைவர்கள் இதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் சம்பவம் நடந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. ஒரு முருகனுங்கிற ஒரு பார் ஓனர்கிட்ட நேசப்பிரபு பேசினாரு, பணம் கேட்டார், உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் போகிற மாதிரியானது. அது நம்ம விசாரிச்ச பின்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தெரியுது. அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆடியோ டேப்பை இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ், நேற்று நடந்த ஃபுட்டேஜ் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணல. இந்த ஆடியோ மறுபடியும் வெளியில் சர்க்குலேட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அந்த போலீஸ் அது மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. போலீஸ் திறமையாக செயல்படுறாங்க, நியாயமாக நடந்துக்கிறாங்கன்னா இந்நேரம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி கைது செய்யப்படாமல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு ஸ்பா விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரு நேசப்பிரபு அப்படின்னு அவர் மீது களங்கம் கற்பிக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஊடகத்தில் நான் பார்த்தேன், அவங்க பேசக்கூடிய, அவங்க ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை அதிமுக பிளான் பண்ணி நடத்தியிருக்கு, அதிமுகவுடைய பேருப்பார்வையில் சவுக்கு சங்கர் இதை நடத்தி இருக்கிறாரு அப்படின்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறனா அதுக்கு அடிப்படையான ஆதாரங்கள் வேணும். இங்க அப்படியே அவங்க செஞ்சிருக்கட்டும், சரிப்பா நீ சொல்றது நியாயமாவே இருக்கட்டும், அவங்க மேல நடவடிக்கை, அந்த தொடர்பை கண்டுபிடிச்சு ஆதாரங்கள் எடுத்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம்? அதையே நீங்க செய்யல. அதுல அவர் சொல்றாரு, அந்த ஊடகவியலாளர், பல்வீர் சிங்கை பத்தி எல்லாம் தவறா பேசுறாங்க, அதனுடைய ஒரு பக்கத்தை தான் காமிச்சாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளக்காதல் விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு 4 பேரை தான் அவர் கூட்டிகிட்டு போய் பள்ளப்படுங்கினாரு, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இன்னொரு பக்கத்தை பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பேசுறாரு. அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக அறிவு இல்லை, ஊடகவியலாளர் இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை. ஒரு 200 ரூபா ஊப்பி எப்படி பேசுவோம்னா அந்த மாதிரி பேசுறாங்க. போலீஸாருக்கு குற்றவாளிகள் அடிப்பதற்கு கூட உரிமை இல்லை. பல்ல எப்படி பிடுங்கலாம்? குற்றம் செஞ்சவன் கூட்டிட்டு போய் நீ பல்ல பிடுங்குற, அவன் என்ன தவறு வேணாலும் செஞ்சுட்டு இருக்கணும், அவனை கைது செஞ்சு சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறதான் போலீஸோடைய வேலை. நிச்சயமா நிச்சயம். அதை எடுத்து போய் நீயே சட்டத்தை கையில் எடுத்து பல்ல பிடுங்கினது எப்படி நியாயம் எடுத்துக்க முடியும்? இப்போ இதே திமுக எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மகனும் மருமகளும் ஒரு சிறுமியை மிக மோசமான முறையில் வன்கொடுமை செஞ்சு இன்னைக்கு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே பல்வீர் சிங்கிட்ட இவங்க 2 பேரையும் அனுப்பி, பரவாயில்லப்பா அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க, ஒரு சிறுமியை வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்காங்க, ஆளுக்கு 2 பல்ல பிடுங்கிட்டு விடுன்னு சொல்லுவாங்களா இந்த ஊடகவியலாளர்கள்? எப்படி சொல்லுவாங்க? நீங்க ஒரு ஊடகவியலாளர் அடிப்படை அறம் கூட இல்லாம திமுகவை நீங்க ஆதரிச்சு பேசுறதுல தவறு இல்லை, ஆனா நீங்க 200 ரூபா ஊப்பி மாதிரி பேசுறதா ரொம்ப வருத்தத்துடைய விஷயமா இருக்கு. கண்டிப்பா இல்ல. இப்ப இந்த விவகாரத்திலேயே கூட நேசப்பிரபு விவகாரத்துல நேசப்பிரபு மேல தவறே இருக்கட்டும், நான் அதான் சொல்றேன். அவர் பார்ல பணம் கேட்டு மிரட்டினாரா இல்லையா என்கிறதுல போலீஸ் விசாரணையில் வரப்போகுது. ஸ்பாக்கு போனதாவே கூட இருக்கட்டும், அவர் தவறு செஞ்சிருக்கலாம், அது போலீஸ் விசாரணையில முழுமையா தெரியும். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த, ஒரு குற்றச்செயல் நடந்துருச்சு. இப்போ குற்றச்செயல் நடந்த பிறகு போலீசார் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறாங்க? அதுதான் இங்க சந்தேகத்தை ஏற்படுத்துது. இல்ல இன்னொன்னு விசாரிச்ச வகையில கூட எல்லாமே சின்ன வயசு பசங்க, 25 வயசுக்குள்ள, பெருசா கட்சி தொடர்புடையதா டைரக்டா யாருமே இருக்க மாதிரி தெரியல. பட் இருந்தாலுமே போலீஸ் இல்ல, பொதுவாகவே ஒரு குற்றத்தில் ஈடுபடுறாங்கன்னா அவங்களே நேரடியாக போய் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு கூலிப்படையில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி பல விஷயங்களுக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சொற்ப தொகையை கொடுத்தாவே அவங்க போய் அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு தெரியாம நான் ஒரு கெத்து இந்த மாதிரி பண்றதுன்னு நினைச்சிட்டு போய் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. அதனால அவர்களை பிடித்து முறையாக விசாரிக்கணும். விசாரிச்சா தான் உண்மை தெரியும். நாம் இதுல யாரையும் நியாயப்படுத்தல. கண்டிப்பா யார் வேண்டுமானாலும் குற்றம் செஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒரு தீர விசாரிக்கிறப்ப தான் தெரியும் இன்னைக்கு அவர் வெட்டுப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு உண்டான தண்டனையே அந்த குற்றம் செய்தவர்களை கொடுக்கணும். அதே போல நேசப்பிரபு ஏதாவது குற்றம் செஞ்சிருந்தால்
தவறு செஞ்சிருந்தால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம கேட்குறோம். கண்டிப்பா. அப்ப என்னன்னா ஒரு முறையான எந்த ஒரு அழுத்தத்திற்கும் உட்படாத ஒரு விசாரணை, சுதந்திரமான விசாரணை நடைபெறணும். அதனால என்ன பண்ணணும்னா இதை எல்என்டோல இருந்து மாத்தி ஒரு சிபிசிஐடி மாதிரியான ஒரு அமைப்புல கொடுத்து அவங்கள விசாரிக்க வைக்கணும். அதைத்தான் நாம கேட்குறோம். கண்டிப்பா. இப்போ கூட நம்ம பேசல சொன்னாங்க, நேசப்பிரபு வந்து இன்னும் ஐசியூல தான் இருக்காரு, ரொம்ப உயிருக்கு ஆபத்தான. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து உடல்நலம் தேறி மீண்டும் வந்தாலும் வந்து அவர் இயல்பான வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, கிட்டத்தட்ட ஒரு நடைபெணம் மாதிரி தான் அப்படின்னு. இன்னும் அவருக்கு வந்து திருமணம் ஆகலை, அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க. ஒரு திருமணமாகாத ஒரு 30 வயது இளைஞர். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையே போச்சு. அவர் என்ன குற்றம் வேணாலும் செஞ்சிருக்கலாம். கண்டிப்பா. அதுக்குன்னு தண்டனை கொடுக்குறங்கிறதுக்கு தான் சட்டம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. அப்படியே தவறு செஞ்சிருந்தா நீங்கள் அவர் மேலே புகார் கொடுங்க, உங்கள்கிட்ட அதிகாரம் எடுக்க, ஆட்சி இருக்க, அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையே இன்னைக்கு கேள்விக்குறியாயிருச்சு. அந்த பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவருக்கு ஒரு திருமணம் செஞ்சு பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து அவர் ஒரு நடைபெணமாக இனிமேல் தன்னுடைய மீதி வாழ்க்கையை கழிக்க போறாருங்கிறது அந்த ஒரு பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா நிச்சயமா. ஸோ இந்த விவகாரத்தில் வந்து நேசப்பிரபுவோட ஃபோன் கால் ஹிஸ்ட்ரி எடுத்தோ, அந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்தோ, ஸோ போலீஸ் வந்து கூடி சீக்கிரம் கொஞ்சம் விசாரணையை வேகப்படுத்தி மீதமுள்ள இன்னும் 4 குற்றவாளிகள் சொல்கிறாங்க. இந்த 4 பேர்த்த பிடிச்சா இன்னும் இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் சொல்கிற மாதிரி இதுவா சார் உங்கள் டக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸினுடைய நடவடிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளை தவிர்க்கலாம். ஏன்னா போலீஸ் சிறப்பாக நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறப்ப யாருமே வந்து வாண்டடாக விமர்சனம் செய்ய போகிறது இல்லை. கண்டிப்பாக. ஸோ அதை வந்து போலீஸ் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி போலீஸ் அலட்சியமாக செயல்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு போலீஸ் செயல்படுவாங்க. வந்து பல்வேறு இந்த சம்பவங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்துலேயும் காவல்துறை மெத்தனமாக இருக்காங்க. காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உள்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் தான் இருக்குது. இது வந்து தொடர்ந்துச்சுன்னா மேலும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயரை தான் ஏற்படுத்தும். ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா காவல்துறை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா உடனடியாக முதலமைச்சரை குற்றம் சாட்டி பேசினாங்க. இன்னைக்கு அந்த நபர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதனால இது தொடர்ந்துச்சுன்னா திமுக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அவப்பெயர் ஏற்படும். அதனால ஒரு நேர்மையான விசாரணை இது நடந்தால்தான் யார் தவறு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறடைய உண்மை வெளிவரும். ஆனால் என்னுடைய ஒரு அனுமானமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த விஷயத்தை காவல்துறை மூடி மறைக்க விரும்புது அப்படின்னு தான் தோணுது. அதனால தான் இதன் பின்னணியில் ஒரு பலத்த சந்தேகம் வந்து எழுது. கண்டிப்பாக. ஒரு பத்திரிகையாளரில் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளரை எஸ்வி சேகர் தவறாக பேசினார். அண்ணாமலை கூட சமீபத்தில் தவறான வார்த்தையை பத்திரிகையாளர் முன்னாடி பயன்படுத்தினார். பத்திரிகையாளர்களை ஒரு மாதிரி டீல் பண்ணுற விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறோம். பட் அதெல்லாம் அப்படி இருக்கையில் ஒரு பத்திரிகையாளர் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காரு. இதை வந்து திமுக வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இல்லாமல் இருக்காது. அது எல்லாத்தையும் வெளியில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.